நிச்சயமாக வந்து மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஒரு வகையில் மனதளவில் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். ரெண்டாவது கருப்பு எப்போதுமே நாங்கள் படித்த உடை கல்லூரி விழாங்கும் போது உற்சாகம் இருந்தாலும் அதை அவர்களுக்கும் நிலைநிறுத்தணுங்கிறதுனால வேண்டி இந்த கல்லூரி சார்பாகவும் அவங்களுடைய பங்களிப்பு அளிக்கிற விதமாக ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் இழந்து ஆதரவு கொடுக்க சொன்னோம். அப்படி தான் போகும். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் வந்து தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டிலையும் தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு நேற்று கூட சென்னையில் போராட்டம் கலந்துக்கிறீங்களா? நேற்று என்னால் கலந்துக்க முடியாத சூழல். ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஃபோனில் பேசி நான் அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ரெண்டு மூணு நிகழ்வுக்கு அழைச்சிருக்காங்க. அதில் நாங்கள் கலந்துக்கிறோம். அவங்களுடைய போராட்டம் மிக நியாயமான ஒரு போராட்டம். அதை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு வந்து போராட்டத்து கூட உரிமை கொடுக்காத அளவுக்கு அவங்களுக்கு துன்புறுத்துறது வந்து கண்டிக்கத்தக்கது. அவங்க மேலே நடக்கிற தடியடி அடக்குமுறை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, பொதுவாகவே வந்து மாணவர்களுக்கான சுதந்திரமும் பேச்சு உரிமையும் போராட்டத்துக்கான உரிமையும் ஜனநாயக உரிமைகள் முழுக்க முடக்கப்படுதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துட்டுருக்கு. 45 நாட்களாக பெரும் துயரத்துக்கு உட்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு போனால் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இவங்க தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாவே போதும். அவங்க போராட்டத்துக்கான அவங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவங்களையும் வந்து இப்போ அரசு நடத்தலாங்கிறது கண்டிப்பாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு புறம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், மற்றொரு புறம் ஜனநாயக படம் வெளியாருக்கு போயிட்டு அமைச்சர்கள்லாம் போய் திரையரங்கு போகிறது, கண்ணீர் விடுறது, தலைமைச் செயலகத்துக்கே விடுமுறை விட்டுட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து அதில் தலையிட முடியாது. காரணம் கிடைக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் இதை வந்து ஒரு பக்கம் கொண்டாட்டம் ஒரு பக்கம் போராட்டங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து எந்த தலைமுறை உங்களுக்கு துணையாக இருந்தார்களோ அந்த தலைமுறைக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாத்துடைய வேண்டுகோள். அது அமைச்சர்களுக்கு அது புரியணும். இவங்க தான் எடுத்து சொல்லணும். ஆனால் இவங்க போயிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அவங்க பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் படம் கொண்டாந்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து அவங்க கொண்டாட்டத்தை நம்ம வந்து எப்பயுமே நம்ம இதாக இருக்கட்டும். ஆனால் அதை வந்து இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை வெளியில் கொண்டு வருதுங்கிறது தேவையில்லாத விஷயம்னு தோணும். இப்போ ஏற்கனவே இருந்த அரசும் சரி, அதுக்கு முந்தைய அரசும் சரி நீட் தேர்வுக்கு எதிரான குரல் கொடுத்தாங்க. ஆனால் இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டுக்கு எதிரான போராடக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஆதரவும் தெரிவிக்கலங்கிற ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது தெரிவிக்கிறாங்க. இல்லை, பொதுவாக போராட்டத்தில் மட்டுமே இல்லை, நடுநிலைமையாளர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அல்லது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இதுக்கெல்லாம் மாணவர்கள் நிறைய போராட்டங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்றைய சிஎம். ஆனால் இது ஏன் போராடும்போது இவருடைய குரல் இன்னும் ஒழிக்கப்படலை, எது வந்து இவரை தடுக்குதுன்னு தெரில. அது பத்திரிகையாளர்களாக நீங்கள் தான் உங்களை கேள்வி கேட்குறேன். பெரும்பாலான எப்போதுமே வந்து அது ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன போராட்டம் தானே அந்த போராட்டத்தை நீர்த்து போகிறதுக்காக வேண்டி பல்வேறு யூகங்களில் சொல்லுவாங்க. அதில் நம்ம நம்ப முடியாது. முழுக்க தன்னிச்சையான எழுந்த போராட்டம் தான் இது. உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க போராட்டம். இதுக்கு நடுநிலைமையாளர்களும் கல்வியாளர்களும் இளைய தலைமுறைகளும் வலுவாக நம்ம வந்து குரல் கொடுக்கணும். அவங்களோட கோரிக்கை என்னங்கிறத இரண்டு அரசாங்கமே நம்ம பதிவு பண்ணணும். அதான் அவங்க 6 மாதம் கேட்டாங்கல்ல, நான் ஒரு 4 மாதம் கொடுத்து பிடிப்பேன். ஃபேர் நீட்டு தேவையில்லை, பேன் நீட்டு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவைன்னு சொல்கிறாங்க. அந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்பயும் நான் சொல்கிறேன், என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை கடந்து போகிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று மேல் இப்போ அவங்க சொன்னது மாதிரி வேறு தலையீடு இருக்குங்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துறது எல்லாம் தூக்கி போட்டு உணர்வுபூர்வமாக ஒருத்தன் வந்து உயிர்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு படிப்புக்கான விஷயத்திலேயே இன்றைக்கி உயிர்களை பலி கொடுக்குற அளவுக்கு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. மனிதாபிமானத்தோட 2 அரசுகளும் இது அணுகணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இல்லை, பொண்ணு ஜென்சி என்ன வேணாலும் நடத்துகிறாங்களா இன்றைக்கி? அவங்க முடிவு பண்ண என்ன வேணும் செய்யணும், அது நல்ல விஷயத்தை நடத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அது எதுவுமே அவங்க தப்பு சரின்னு நான் சொல்ல வரல. அவங்க நினச்சா இன்றைக்கி எதை வேணாலும் மாற்றத்தை கொண்டு வராங்க. இந்த ஆட்சி வந்து முழுக்க ஜென்சியால் தான் வந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் உங்கள் ஒத்துழைப்பை கொடுங்கன்னு கேட்குறோம். அவ்வளோ. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி டெல்லியில் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டங்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வாதம். ஏன்னா ஆர்ப்பாட்டம் இப்போ ஜனநாயகம் தானே நடக்குது இந்தியாவில். ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் அப்படின்னா அது எனக்கு ஒன்றுமே புரியல. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறை எப்படி அவங்க கேட்குறாங்க? யாராச்சும் அடித்தாங்களா போனாங்களா? அவங்க அஹிம்சை வெளியில் போராடுறாங்க. அது எப்படி வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்க முடியும்? நீட் வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை தாண்டி நீட்டில் கேள்வித்தாள் வெளியானவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அமைச்சர் சார், நீட்டு வேண்டாங்கிறத அவங்க ஆரம்பத்திலேருந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய கொள்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பல்வேறு மாநிலங்களில். அதில் முதன்மையாக தமிழ்நாடும் இருந்துக்கிட்டு தான் இருந்தது அந்த அப்பயே பிடிச்சி இப்போ வரைக்கும். ஆனால் அதை மீறி இன்றைக்கி அதுக்குள்ளேயே வந்து ஊழல் நடக்குது, அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய கரப்ஷன் நடக்குதும் போது இது அதை விட பேராபத்தாக இருக்குது. நீட்டு கொண்டு வந்ததே தப்பு, அதில் வந்து இந்த மாதிரி கசிவுகளை ஏற்படுத்துறது இன்னும் தவறாக இருக்குது. அதுங்கிறத நம்ம வந்து வேறு ஒரு வழியில் அதை வெளிப்படுத்துகிறாங்க.
அது எதுவாக இருந்தாலும் சார் இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் சமமான கல்வியை கொடுங்க, அதுக்கப்புறம் சமமான தேர்வு. இதுதான் எல்லாத்தோடைய குரல். வரவேற்கிறாங்க சார். அதை தான் சார் சொல்லி யார் வரவேற்கிறாங்க? பெரும்பான்மை அதாவது ஏழப்பட்டவங்க விவசாய பெண்கள் வந்து நீட்டினால படித்து பாஸ் ஆகி போகிறாங்க, கூலி தொழிலாளி பெண்கள் இதில் போகிறாங்க அப்படிங்கிற எத்தனை சதவீதம் போகிறாங்க அதை பாருங்க. பள்ளி மாணவர்களுக்கு இல்லைன்னா இல்லை எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்குறது இப்போ நீட்டுக்கு யாரும் நேரடி எதிரிகள் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் சமமான கல்வியை கொடுத்துட்டு சமமான தேர்வு நடத்துங்க தான் சொல்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. இல்லை இதெல்லாம் நீங்கள் அரசியலாளர் அரசாங்கத்திட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட தனி மனிதத்தை கேட்டுட்டு இருக்கீங்க சரிங்களா? ஏன்னா அதுதான் கோரிக்கையாக போகும். நீங்கள் அத்தனை கேள்விகளையும் ஒரு புறம் அரசாங்கத்தை பார்த்து கேளுங்கள், நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.